ஹே காய்ஸ், வின்டர் வந்தாச்சு, ஸ்கின்னும் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அப்படி தான் ஸ்கின் பயங்கரமாக ட்ரை ஆயிடுச்சு. லிப்ஸ் கிட்டக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பனிப்பத்து வந்திருக்கும். ரொம்ப ஸ்கின் வந்து பீல் ஆகிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோலேயே தெரிஞ்சிருக்கேன் எந்த அளவுக்கு என் ஸ்கின் ரொம்ப மோசமாக ட்ரையாக பீல் ஆகிட்டு வந்துட்டு இருக்குன்னு. ஸோ நான் வின்டர் வந்துட்டு ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி மெத்தட்ஸ்க்குலாம் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்னே ப்ரோன் ஸ்கின் லைட்னிங், ஒயிட்னிங் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் ஜெல் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சாஃப்ரான் ஜெல் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வெளியில் மார்க்கெட்டில் இது 1000 ரூபி வரைக்கும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நான் இங்கே காவியோட ரோஸ் வாட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோஸ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயினான ஹீரோ இன்க்ரீடியன்ட் சாஃப்ரான் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சாஃப்ரான் நான் மேக்ஸிமம் ஒரு நல்ல இதாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பியூரான சாஃப்ரானை எடுத்துக்கோங்க. கலப்படம் இல்லாததாக பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே நான் 2 பிஞ்ச் நான் சாஃப்ரான் எடுத்து இந்த வாட்டரில் ரோஸ் வாட்டரில் நான் இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அது நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி அந்த ரோஸ் வாட்டரோட கலந்துருக்கணும். ஸோ அது ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ 15 மினிட்ஸ் இது இருக்கிற டைமில் நான் அடுத்த மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒன் பை ஒன்னாக நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இங்கே நான் வாவோட ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். நீங்கள் நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆலோவேரா ஜெல் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சேர்த்துக்க போகிறேன். ஸோ இங்கே 2 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல், அது கூட நான் வைட்டமின் இ கேப்சூல்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். 2 வைட்டமின் இ கேப்சூல்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஆலோவேரா ஜெல்லோட அதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருக்கும். இங்கே வைட்டமின் இ கேப்சூல்ஸ், அதுக்கப்புறம் ஆலோவேராலாம் நம்ம சேர்க்குறோம். ஏன் சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருந்தால் அதை கம்மி பண்ணும். உங்கள் ஃபேஸில் ஸ்கார்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஆக்னேவோட ஸ்கார்ஸ் இருந்தாலும் அது அந்த டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டே அண்ட் நைட் 2 டைமுமே நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த ஆக்னே மார்க்ஸ் இருந்தால் அதை போக வைக்கும். சன்பர்ன் ஆயிருந்தா இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அது சைட் எஃபெக்ட் மாதிரி இரிட்டேஷன் மாதிரி இருந்து ரெட்னஸ் ஏதாவது இருந்தால் அது எல்லாத்தையுமே இந்த ஒரு ஜெல் க்யூர் பண்ணுங்கள். வின்டருக்கு நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும் ரொம்ப. ஸோ இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்க அந்த வாட்டரை நான் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த சாஃப்ரான் இருக்கட்டும், நான் கடைசியாக சேர்த்துக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இந்த வாட்டரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஜெல்லோட. ஜெல்லும் வாட்டரும் அந்தளவுக்கு ஈஸியாக மிங்கிள் ஆகாது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்காவது நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துக்கிற மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ சாஃப்ரான் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கும், சன்பர்ன் ஆகிருக்கும், ஸ்கின் பயங்கரமாக டேன் ஆகிருக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு ஹீரோ ரெமடியாக இருக்கும். ஒரு ஹீரோ இன்க்ரீடியன்ட், பயங்கர ரிச்சான இன்க்ரீடியண்ட். இதை நம்ம பாலில் போட்டு குடிச்சிருக்கலாம், இல்லை டோனர் மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஜெல் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா வின்டரில் உங்களுக்கு ஒரு மசாஜ் பண்ணி ஒரு ரிலாக்ஸான ஒரு மசாஜ் பண்ணுறதுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் ஈஸியாக இந்த சாஃப்ரான், வைட்டமின் இலாம் ஈஸியாக உங்கள் ஸ்கின்குள்ளே இன்ஃப்யூஸ் ஆகி சீக்கிரமே ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ரான் ஜெல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு 2 வீக்ஸ் கண்டி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஆலோவேராவோட நீங்கள் லெமன் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே சாஃப்ரான் கீ இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டினால நீங்கள் லெமன் யூஸ் பண்ணல. மேக்ஸிமம் லெமன்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வைட்டமின் இ என்ன வேலை பண்ணுதோ அதே மாதிரி தான், அதே வேலை தான் லெமனும் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ரிச்சான ஒரு ஜெல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை நீங்கள் மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு மாய்ஸ்சரைசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், என் ஸ்கின் பயங்கர ட்ரையாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த ஜெல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் இப்போ உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஈவனாக எல்லா இடத்துலையும் இந்த ஜெல்லை அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஎம் அண்ட் பிஎம், டே அண்ட் நைட் 2 டைம்லையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சீக்கிரமே எஃபெக்டாக தெரிய ஆரம்பிக்கும், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மெத்தடை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை ரொம்ப ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் தான். கண்டிப்பாக இந்த ஜெல்லை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட்ஸ் என்னென்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.